வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்கள் தமிழ் பேக் பேக்கர். ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரீம் பேக் பேக்கிங் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டேங்க. டு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம காஷ்மீரை நோக்கி நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இந்த காஷ்மீர் ட்ரிப்புக்காக கொஞ்சம் இல்லைங்க, நான் ஒரு மாதமாக பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தாங்க இன்றைக்கி நான் கிளம்பியிருக்கேன். இந்திய நாட்டோட தென்கோடியில் இருக்க தமிழகத்தில் பிறந்தனா இந்தியாவோட வடகோடியில் இருக்க காஷ்மீர்ன்ற அழகான மாநிலத்தை நோக்கி தாங்க கிளம்பியாச்சு. பொதுவாக நம்மளுக்கெல்லாம் டூர் பிளான்னா காஷ்மீருங்கிறது ஒரு லக்ஸுரியான பிளானாக தாங்க தெரியும். ஆனால் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். இது அவ்வளோ ஒன்றும் லக்ஸரியாகவும் ரொம்ப கஷ்டமான ட்ரிப்பெல்லாம் இல்லைங்க. அதனாலேயே முடிவு பண்ணிட்டேன், இதையும் ஒரு கை பார்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் விசிட் பண்ணணுங்க, அதுதான் என்னோட ட்ரீம். அது ஒவ்வொன்றா இனி வர்ற காலங்களில் அச்சீவ் பண்ண தான் போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது இனிமேல் தெரிய போகுது. பிளான் படி ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு கேஏ பஸ்ஸு, அதாவது ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி பஸ்ஸை பிடிச்சி நான் பெங்களூர் ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சுங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நம்ம பிஎம்டிசிக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா சிட்டியை விட்டு வெளியில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு சிட்டிக்குள்ளேருந்து கன்சிஸ்டண்ட்டாக பஸ் சர்வீசஸ் கொடுக்குறாங்கங்க. லேட் நைட், ஏன் மிட் நைட்டில் கூட இங்கே பஸ் சர்வீசஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஏர்போர்ட் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பஸ் ஃபெசிலிட்டியை குறைஞ்ச காஸ்ட்டில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு கர்நாடகா கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை பாராட்டியே தீரணுங்க. சூப்பரான ஃபெசிலிட்டி, நல்ல ஏசி பஸ்ஸு கம்மி காஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கிது. சிட்டிக்குள்ளேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் டென்ஷன் ஃப்ரீயாக நம்மளை அழகாக கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ ஏர்போர்ட் கனெக்டிவிட்டியை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து டெல்லி வழியாக நாம் காஷ்மீரோட தலைநகரான ஸ்ரீநகரை ரீச் பண்ண போகிறோம். ஃப்ளைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால இப்போயே உள்ளே போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்றதுனால வெளியவே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி மிட் நைட்டை நெருங்கிட்டோம். கண்ணு வேறு அப்படியே லைட்டாக சொக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உள்ளே போய் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். காலையில் 6:10 ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்கங்க. ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்குள்ளே செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால எந்த வீடியோவும் கேப்சர் பண்ண முடியல. போக உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் நல்லா தூங்கிட்டோம். ஏன்னா ஹோல் நைட்டு தூங்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக காஷ்மீரில் போய் மேனேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால டப்புன்னு எந்திரிச்சு பார்க்கும்பொழுது ஃப்ளைட் போர்டிங்கே க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. தத்தி புத்தி ஓடி போய் ஃப்ளைட்டை பிடிச்சோம். இந்த ஃப்ளைட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் மக்களே. எப்போ என்ன சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த ட்ரிப்புக்கு ஆண்டோன் செக்கோவோட ஸ்டோரி கலெக்ஷன் புக்கை தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மக்களே. பியூட்டிஃபுல்லான சன்ரைஸை ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக தரையிலேருந்து சன்ரைஸ் என்ஜாய் பண்ணுறதை விட ஃப்ளைட்லேருந்து சன்ரைஸ் என்ஜாய் பண்ணுறது ஒரு வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது மக்களே. நீங்கள் தரையிலேருந்து பார்க்கும்பொழுது க்ளவுடு அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பியூர் சன்ரைஸை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா, அதாவது சரியாக 8:40க்கு டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட டெர்மினல் 1ல் நம்மளோட ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிடுச்சு மக்களே. டெல்லிக்கு வர்றது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இனி இந்த பேக் பேக்கிங் ஜெர்னியில் எந்த ஊருமே ஃபர்ஸ்ட் டைமாக இருக்க போகிறது இல்லைங்க. கூடிய சீக்கிரம் எல்லா ஊரையும் ஒரு தடவையாச்சு விசிட் பண்ணி அந்த நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடணும். ஆனால் புதுசாக ஊருக்கு போனாலும் கூட இது இந்தியா அப்படிங்கிறதுனால எந்த ஊருமே எனக்கு அந்நியமாக தெரிஞ்சதில்லைங்க. எல்லா ஊருமே எனக்கு சொந்த ஊர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தட் இஸ் இன்க்ரெடிபிள் இந்தியா. நம்மளோட ஸ்ரீநகர் ஃப்ளைட்டுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க. அந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு நாம் டெர்மினல் 3க்கு போகணும். டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 3 போகிறதுக்கு ஏர்போர்ட்டே ஷட்டில் பஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி ஆல்ரெடி நான் மும்பையிலே பார்த்துருக்கேன். பொதுவாக இந்தியாவில் இந்த மாதிரி மல்டிபிள் டெர்மினல் இருக்க ஏர்போர்ட்டில் எல்லாமே இன்டர் டெர்மினல் ஷட்டில் ஃபெசிலிட்டி தராங்கங்க. அதனால ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகணுன்ற டென்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை. ஏர்போர்ட்டே அதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை பார்க்க போனால், இப்போ ஒரு சிட்டியில் ஏர்போர்ட்டை சிட்டி லிமிட்டை விட்டு வெளியே இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டியும் அந்தந்த ஊர் கவர்மெண்ட்டும் பக்காவே செஞ்சு கொடுத்துருதுங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி பெங்களூரில் பார்த்தோம். பெங்களூர் சிட்டிக்குள்ளேருந்து ஏர்போர்ட்டுக்கு நிறைய ஷட்டில் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே டெல்லி ஏர்போர்ட்டில் கூட மெட்ரோ கனெக்டிவிட்டி ஷட்டில் பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. அதனால ஏர்போர்ட் டிரான்சிட்டுக்கு நம்ம பெருசாக அழட்டிக்க வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் மக்களே. டெல்லி ஏர்போர்ட் பெருசுன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெருசுன்னு இப்போ தாங்க தெரியுது. ஷட்டிலில் ஏறி உட்காந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே போகிறேன்.
ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கே இவ்வளோ தூரம் ஆகுது. அப்போ டெல்லி ஏர்போர்ட் உண்மையிலே எவ்வளோ பெருசுன்றது நம்ம ஓரளவுக்கு இமேஜின் பண்ணிக்க முடியுங்க. கடைசியாக டெர்மினல் 3க்கு முன்னாடி நம்மளை ஷட்டில் பஸ் இறக்கி விட்டுட்டு போயிடுச்சுங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் வியூவர்ஸ், இந்த மாதிரி பெரிய ஏர்போர்ட் போகிறதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியமும் முன்னாடியே பக்காவான பிளானிங்கும் இருக்கணும் போல். அவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்குங்க. ஒரு இடத்த விட்டிங்கன்னா அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் சேர்றது ரொம்ப கஷ்டம் போல். பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே ஒரு மாடி மேலே ஏறி டிபார்ச்சர் டெர்மினலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. நம்ம ஃப்ளைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. பொதுவாக 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செக்கினே ஓப்பன் பண்ணுவாங்க. அதை கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டைமுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாலே போதும் மக்களே. அதனால வெளியவே உட்காந்துட்டோம். வெளியில் வெயிட் பண்ணி அழுத்ததுக்கு அப்புறமா செக்இன் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நுழைஞ்சோம். இப்பெல்லாம் இந்தியன் ஏர்போர்ட்டில் டிஜி யாத்ரா ஃபெசிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து போகிறது எல்லாமே ஈஸியாக ஆயிடுச்சுங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த டிஜி யாத்ராவை எல்லாம் பக்காவாக லாக்இன் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ட்ரிப்பில் நமக்கு லக்கேஜ் ட்ராப் கிடையாதுங்க, வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். அதனால செக்இன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. லக்கீலி நமக்கு விண்டோ சீட்டும் கிடைச்சிருச்சுங்க. காஷ்மீர் ட்ரிப்பில் விண்டோ சீட் எவ்வளோ முக்கியங்கிறது இந்த வீடியோ போக போக உங்களுக்கே புரியும் மக்களே. செக்யூரிட்டி செக்கையும் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கேட்டை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபுட் கோர்ட்டை தான் தேடிட்டு இருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு சொன்னாங்க. போய் நல்லா ஒரு தடவை சாப்பிட்டுட்டு காஷ்மீரை நோக்கி எங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் என் கூட தம்பியும் வந்திருக்கான். தம்பிக்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. அதை வச்சு ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் லான்ச் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் மும்பையில் லான்ச் ஆக்சஸ் பண்ணதுலேருந்து கண்டிப்பாக இன்னொரு தடவை விசிட் பண்ணலான்னு பார்த்தா 2 பேருக்கு அலௌட் இல்லைங்க. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஃபுட் கோர்ட்லேயே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபுட் கோர்ட்டில் அப்படியே மெக்டி பக்கமாக போய் ஒரு பர்கரை வாங்கிட்டு இந்த பியூட்டிஃபுல்லான வியூவில் உட்காந்து பர்கரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஃப்ளைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அதனால் அவசரமாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. போக இந்த வியூவில் உட்காந்தா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போக கூட தோணாதுங்க. நம்மளோட கேட்டு கடைசியில் இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் இப்படியே தாங்க வாய்க்குது. நடந்து ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அதனால் சாப்பிட்ட மயக்கத்தில் சரியாக தூங்காததுனாலையும் உடம்புல எனர்ஜியே இல்லைங்க. மெதுவாக நடந்து போனோம். அங்கங்கே இருந்த டிராவலேட்டர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏன்டா ஏர்போர்ட்டை இவ்வளோ பெருசாக கட்டுறீங்க அப்படின்னு தோணுச்சு ஒரு நிமிஷம். டெல்லி ஏர்போர்ட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ரிக்ளைனர் ஃபெசிலிட்டி தாங்க. அப்படியே நடந்து வந்த டயர்டுக்கும் ராத்திரி தூங்காததுக்கும் கொஞ்ச நேரம் இங்கே படுத்து நாங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா ஃப்ளைட்டுக்கு வேற இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதனால தூங்க முடியாது. சரி கிடைக்கிற டைமில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு அப்படியே படுத்துட்டோம். சரியா ஃப்ளைட் கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டை நோக்கி திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஏன்னா போர்டிங் 25 மினிட்ஸ்க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே கேட்டு பக்கமாக மெதுவாக போய் நின்னோம்னா டைம் கரெக்டாக இருக்கும். என்னதான் சீட் அலாட்மெண்ட் கொடுத்தாலுமே நம்ம மக்கள் பஸ்ஸில் இடம் பிடிக்கிற மாதிரி அடிச்சுக்க தான் போகிறாங்க. அது ஏன் தான் எனக்கு காரணமே புரியல மக்களே. நம்ம சீட்ல நம்மளை தவிர கண்டிப்பா வேற யாராலையும் உட்கார முடியாது. அதனால ரிலாக்ஸா போய் ஏறினாலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. இப்ப போய் அந்த ஹரிபரியில வேற நான் மாட்டிக்கணும். லக்கீலி ஜோன் வைஸ் சீட் நம்பர் வைஸ் நம்மளை கூப்பிட்டதுனால கொஞ்சம் கூட்டம் இல்லாத சமயத்துல முன்னாடியே நாம ஃபிளைட்டுக்குள்ள போர்ட் ஆயிட்டோம்னுங்க. என்ன கேட்டா இந்த மாதிரி ஏர்லைன் பண்றது ரொம்பவே பெஸ்ட். இல்லைன்னா எடுத்தோடனே முன்னாடி சீட்டுக்காரங்க போர்ட் ஆகி அப்படியே நடுவில் நின்றுக்கிட்டு உள்ள போகிறவங்களுக்கு வழியே விட மாட்டாங்க. அதுதான் பெரிய கேவாஸை கிரியேட் பண்ணும். ஆனால் இந்த மெத்தட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சீட் நம்பர் 17 விண்டோ சீட்டும் மிடில் சீட்டும் நம்மளுது. சீட்டில் செட்டில் ஆயாச்சு. சரியா மதியானம் 2:30 மணிக்கு நம்மளோட ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்க. டெல்லி ஏர்போர்ட் பிஸியான ஏர்போர்ட்டாக இருந்தால் கூட டைமிங்கில் கொஞ்சம் கன் மாதிரி தாங்க இருக்காங்க. நம்மளோட காஷ்மீர் ஃப்ளைட் ஜர்னியில் செகண்ட் ஃபேஸான டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் ஃபேஸ் இங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க. அடுத்த 1.5 மணி நேர பயணத்தில் நாம் காஷ்மீர் மாநிலத்தோட தலைநகரான ஸ்ரீநகரில் லேண்ட் ஆக போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க அந்த புது லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. விண்டோ சீட் கிடைச்சதுல ஒரு ஆதாயம் இருக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவில் அதை நீங்களே பார்ப்பீங்க. சரி, ஃப்ளைட்டு ரன்வேக்கு டாக்ஸி ஆகி போயிட்டுருக்க இந்த சமயத்தில் நாம் இந்த ட்ரிப்பை எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறாங்க. நான் அல்டிமேட்டாக பிளான் பண்ணது வின்டர் டைமில் காஷ்மீரை விசிட் பண்ணுறது. காரணம் அந்த சமயத்தில் தான் காஷ்மீரில் ஸ்னோஃபால் இருக்கும். இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு ஸ்னோஃபாலுங்கிறது கண்டிப்பாக ஒரு ரேரான விஷயமா தாங்க இருக்கும். அதனால லைஃப்பில் இந்த ஸ்னோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணுன்றதுனால எப்படியாச்சும் இந்த காஷ்மீர் ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி முடிச்சிடணும்னு தாங்க ஒரு விஷயத்தையும் பார்த்து நான் பண்ணேன். லைஃப்ல இந்த ஒரு ட்ரிப்பு அப்படி ஒரு மெமரபிளான ட்ரிப்பா இருக்கணும்ன்றதாங்க என்னோட எய்ம். சரி, வின்டர்ல காஷ்மீர் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க. அப்ப க்ரௌட் ரஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ
பிளான்ல சொதப்பல் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எந்த இடத்துலயும் தப்பு பண்ணாம பக்காவா இந்த பிளானிங்கை பண்ணி முடிக்கணுன்றதுல நான் ரொம்ப குறிக்கோளோட இருந்தேங்க. ஒரு சின்ன சொதப்பல் நடந்தா கூட ட்ரிப் நச நசன ஆயிரும் அப்படின்றதுனாலயே நான் ஒரு விஷயத்தையும் பிளான் பண்றதுக்கு நிறைய டைம் ஆகுன்றதுனால முன்னாடியே பிளானிங்கை ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ளைட்டு. ஏன்னா காஷ்மீர் இருக்கிற தூரத்துக்கு கண்டிப்பா ஃப்ளைட்ல தாங்க ரீச் பண்ண முடியும். அதுல நமக்கு வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. பட்ஜெட்டுக்காக இண்டிகோவே சூஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒரு சில ரூட்ல ஃபேர் அதிகமாக தாங்க காட்டுச்சு. உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பலாம் தான் நான் பிளான் பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ரீநகர் போகிற ஃப்ளைட் ஃபேர் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் பெங்களூர்லேருந்து ஸ்ரீநகர் போகிறதவே சூஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஆஃபீஸ் விசிட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்ரீநகருக்கே ஃப்ளைட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லக்கீலி இக்ஸிகோல எனக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளைட் ஃபேர் கம்மியாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இந்த ஹோல் ட்ரிப்பில் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டு எனக்கு 15,000லேயே முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இயர்லி கம்பேர் பண்ணி பார்த்ததுல இது ஓரளவுக்கு கம்மி ப்ரைஸ் தான் அப்படிங்கிறதுனால என்னோடது பட்ஜெட்லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்த விஷயம் டெஸ்டினேஷன். சரி, வின்டர்ல காஷ்மீர் போறது அப்படின்னு முடிவாயிருச்சு. ஆனா காஷ்மீர்ல எந்த இடத்துக்கு போறது அப்படிங்கிறது தான் நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். வின்டர் டைம்ல விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் ஸ்பாட்னு காட்டினது குல்மர்க் தாங்க. ஸோ ஸ்ரீநகர்லேருந்து குல்மர்க் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதனால ஸ்ரீநகருக்கு ஃப்ளைட்டில் போயிட்டோம்னா குல்மர்க்கை ஈஸியாக ரோட்வேஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது ஒரு 4 நாள் காஷ்மீர் ட்ரிப்பை போட்டோன்னா எந்தெந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணலான்னு நான் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணாங்க. ஸோ ஸ்ரீநகருக்கு ரீச் பண்ணதுக்கப்புறமா குல்மர்க், பெஹல்காம், சோன்மார்க் இந்த மாதிரி 3 இடம் ஸ்ரீநகர் சுற்றியே இருக்கிறதுனால 4 நாளில் இந்த 4 இடத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த 3 ஸ்பாட்டுமே ஸ்ரீநகர்லேருந்து மேக்ஸிமம் 2 hours டிராவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒரு நாளே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால என்னோட 4 day காஷ்மீர் ட்ரிப் பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க. வீக்கெண்டை டார்கெட் பண்ணி ஆஃபீஸ்க்கு ஒரு 3 நாள் லீவை போட்டு 4 நாள் ட்ரிப்பை பக்காவாக ரெடி பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்டையும் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணியாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட் போட்டதுனால நம்மளோட ஃப்ளைட் ஃபேர் பட்ஜெட்குள்ளேயும் வந்துருச்சு. அப்போது காஷ்மீர் போயிட்டு வர்றதுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக இருக்குது. ட்ரிப் பிளானிங்கில் டிரான்சிட்டுக்கு அப்புறம் வர்றது அகாமடேஷன். காஷ்மீரில் அகாமடேஷன் செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வின்டர் சீசனில் அங்கே இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சதுங்க. நாம் பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறதுனால எதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணேன். கெஸ்ட் ஹவுஸு, ஹாஸ்டலு, டார்மெட்ரி அந்த மாதிரி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். எல்லா பிளாட்ஃபார்மையும் செக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக Booking.comல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அகாமடேஷனை ரெடி பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை கான்டாக்ட் பண்ணி ரூமையும் புக் பண்ணியாச்சு. நம்ம 1 night குல்மர்க்லையும் 3 night ஸ்ரீநகர்லையும் ஸ்டே பண்ண போகிறோம். ரூமை புக் பண்ணி அவங்ககிட்ட கன்ஃபர்மேஷனும் வாங்கியாச்சுங்க. ஸோ அகாமடேஷனும் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரிப் பிளானிங்கில் 2 முக்கியமான ஃபேஸே முடிஞ்சுச்சு. அடுத்த விஷயம் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு. லோக்கல் டிரான்ஸ்போர்ட்னாலே நம்ம மைண்டு ஸ்ட்ரெயிட் ஓன் டிரைவிங்ல தாங்க போகும். ஒரு வண்டியை ரெண்டலுக்கு எடுத்து நாமளே டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் காஷ்மீரில் அந்த பாட்சாலாம் பலிக்காதுங்க. ஏன்னா இது காஷ்மீரில் வின்டர் டைம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்னோவில் கண்டிப்பாக நம்மளால் வண்டி ஓட்ட முடியாதுங்க. அது மிகப்பெரிய ரிஸ்க். இந்த இடத்துல நம்ம டாக்ஸியை தாங்க நம்பி இருக்கோம். டாக்ஸியை நம்ம கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு காரணம் பிஸி டைம்ஸில் கண்டிப்பாக டாக்ஸி கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. டாக்ஸி புக்கிங்க்கும் நான் ஆன்லைனில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நமக்கு Booking.com இல்லைனா மேக் மை ட்ரிப்லேயே நிறைய டாக்ஸி ரெண்டல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்றை சூஸ் பண்ணி டைமிங்கு, டேட்டு எல்லாம் கொடுத்துட்டோம்னா அது ஃபேரையும் கொடுத்துரும். நாம் டாக்ஸி புக்கிங்கை இங்கிருந்தே பண்ணிக்க முடியுங்க. ஆன்லைனில் டாக்ஸ் புக் பண்ணுறதுலேயே ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால உங்களோட பட்ஜெட்குள்ளேயும் அது வரும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அங்கே போய் டாக்ஸி ஃபேர் விசாரிச்சிங்கன்னா எப்படியும் அவங்க ஜாஸ்தியாக தாங்க சொல்லுவாங்க. அதனால பட்ஜெட் பிளானிங் பண்ணுறவங்க ஆன்லைன் ஆப்ஷனையே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸி புக்கிங்கும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் தலைவலியும் தீர்ந்ததுங்க. ஆக 3 முக்கியமான ஃபேஸ் முடிஞ்சிடும். அடுத்த விஷயம் ஷாப்பிங். நாம பிளான் பண்றது வின்டர்ல காஷ்மீர். அங்க டெம்பரேச்சர் 0லேருந்து -6 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஸோ நாம் ஏதோ அசால்ட்டாக நம்ம இங்கே எப்படி இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம் அங்கே போயிட முடியாது. பர்ஃபெக்டான வின்டர் க்ளோத்திங்ஸ் வேணுங்க. அதை நீங்கள் இங்கேயே ஷாப் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது குளிர் தாங்குற மாதிரியான க்ளோத்திங்ஸ் மட்டும்தாங்க. நீங்கள் ஸ்னோவில் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷல் கியர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காஷ்மீர்லேயே ரெண்டலுக்கு கிடைக்குங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் வாங்கி மணி வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் இங்கே வாங்குறதுக்கு மறந்துட்டீங்க இல்லை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு காஷ்மீர்லேயே குளிருக்கு உண்டான க்ளோத்திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் காஸ்ட்லியாக கிடைக்குங்க. அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா நீங்கள் இங்கேயே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. க்ளோத்திங்ஸ் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றது தான். அதனால அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 5வது ஒரு லைன் ஐட்டம் இருக்குங்க. அது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம்.
என்னன்னா நெட்வொர்க். காஷ்மீர் ஒரு ப்ரொடெக்டட் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ப்ரீபெய்ட் சிம் எதுவுமே அங்கே வேலை செய்யாதுங்க. அங்கே போய் தான் நாம் ஒரு போஸ்ட்பெய்ட் சிம்மை வாங்கணும். இதுக்கு மட்டும் வேற வழியே இல்லை மக்களே. அதனால ஐடி ப்ரூஃப் மாதிரியான ஐட்டங்களை பக்காவாக எடுத்துகிட்டு போயிருங்க. இதுதாங்க நான் பிளானிங்கில் நோட் பண்ண முக்கியமான விஷயங்கள். டெல்லியிலேருந்து டேக் ஆஃப் ஆகி 30,000 அடியை ரீச் பண்ணிட்டோம். வெளியில் பகல்லையே நிலா எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு பார்த்தீங்களா? நான் சொன்ன அந்த முக்கியமான மொமெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கிருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தரையிலேருந்து 30,000 அடி மேலே போனதுக்கு அப்புறம் தான் அந்த பனி சூழ்ந்த மலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியுதுங்க. ஆஹா, இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காஷ்மீர் ட்ரிப்பில் விண்டோ சீட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பிரீத் டேக்கிங் வியூக்காக தாங்க ஜன்னல் சீட் வேணுங்கிறது. அப்படியே பனி சூழ்ந்த மலைகள் மேலே இந்த ஃப்ளைட்டு பறக்கும் பொழுது இந்த வியூவை பார்க்கும்போதே நம்ம பேக் போனில் ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் வருதுங்க. ஆக்சுவலாக காஷ்மீர் டெரிட்டரிக்குள்ளே ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்லேருந்து நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலுமே இந்த மாதிரி கிளேஷியர்ஸாக தாங்க தெரியுது. இந்த வியூவை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வியூஸை எடுத்து கண்ணுக்குள்ள அப்படியே நிரப்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுவும் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு இது ஓவர் எக்ஸைட்டிங்கா தாங்க இருக்கு. கேப்டன் டச் டவுன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபிளைட்டு அந்த பிரீத் டேக்கிங் வியூவுக்கு இன்னும் பக்கத்துல நம்மளை கூட்டிட்டு போகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டிங்கை நோக்கி ஃப்ளைட் டிசென்ட் ஆகிறதுனால கிளேசியர் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பிளான் பண்ண டைமை விட ஆக்சுவலாக நம்ம சீக்கிரமே ஸ்ரீநகரில் லேண்ட் பண்ண போகிறோம்னு கேப்டன் சொல்லிட்டாருங்க. ஸோ த மொமெண்ட் ஹேஸ் அரைவ்ட் மக்களே. முதல் முறையாக உங்கள் தமிழ் பேக் பேக்கர் அஃபிஷியலாக காஷ்மீரில் லேண்ட் ஆக போகிறேன். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு மக்களே. ஸ்ரீநகர் ஏர்போர்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அங்கே வீடியோ எடுக்கிறது ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். அதனால அந்த மாதிரியான அஃபென்ஸான விஷயத்தில் ஈடுபடக்கூடாதுன்றக்காக என்னோட விளாகிங்கை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்ணுறேன். ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து போச்சு மக்களே. என்னன்னு சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காஷ்மீரில் நம்மளோட ப்ரீபெய்ட் சிம் எதுவுமே வேலை செய்யாது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு போஸ்ட்பெய்ட் சிம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் போஸ்ட்பெய்ட் சிம் கிடைக்கும்னு எவனோ ஒரு இடத்துல விளாகில் எழுதி வச்சுருந்தாங்க. அதை நம்பி நானும் தைரியமாக வந்து இறங்கிட்டேன். ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளேயே ஒரு போஸ்ட்பெய்ட் சிம் வாங்கிட்டு நம்மளோட நெட்வொர்க்கை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பி வந்த எனக்கு ஏமாற்றம் தான் மக்களே மிச்சம். ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி சிம்மு விற்கிற எந்த கடையும் ஃபெசிலிட்டியும் கிடையாது. சப்போஸ் சிம்மு வேணும்னா நாம் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து மார்க்கெட் ஏரியா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் தான் வாங்கணும்னு அங்கே இருக்கவங்ககிட்ட விசாரிச்ச வரைக்கும் சொன்னாங்கங்க. ஒரு நிமிஷம் அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல மக்களே. கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைமையாக ஆயிப்போச்சு. நான் புக் பண்ணியிருந்த டாக்ஸிக்காரங்களுக்கு கூப்பிடலாம் கூட நெட்வொர்க் வேலை செய்யலை. ஸோ அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அப்போ தெய்வம் மாதிரி அங்கேருந்து வந்த ஒரு டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக டாக்ஸி டிரைவரை கால் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. சத்தியமாக அவர் பண்ணது மிகப்பெரிய ஹெல்ப்புங்க. இல்லைன்னா ஸ்ரீநகர் வந்து இறங்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்போம். அவர் பண்ண ஹெல்ப்னால நான் புக் பண்ண டாக்ஸி டிரைவரையும் ஒரு வழியாக பிடிச்சாச்சுங்க. அப்புறம் அவரை வர சொல்லி டாக்ஸியில் ஏறி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், போகிற வழியில் ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு ஒரு சிம்மு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் மார்க்கெட் ஏரியா போனதும் ஒரு சிம்மு வாங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். சிம்மையும் வாங்கியாச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸாக நாம் ஸ்ரீநகர்லேருந்து குல்மர்கில் தாங்க ட்ராப்புக்காக இந்த டாக்ஸியை புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நைட்டு நாம் குல்மர்கில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டேலேருந்து தான் நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. குல்மர்க் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 58 கிலோமீட்டர் கிட்ட வந்துருங்க. நமக்கு ட்ராப்பு நேராக நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல்கிட்டே போட்டோம். அதனால எந்த கவலையும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக டாக்ஸி நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. என்னோட பிளானிங்கில் டாக்ஸி ரூம் எல்லாம் பக்காவாக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த சிம்மு தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க மக்களே. டாக்ஸி புக்கிங்லேயே வண்டி நம்பரு டிரைவர் டீட்டெயிலாம் தெளிவாக வந்துடும். அதை முன்னாடியே கொஞ்சம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. காஷ்மீர் இறங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு நெட்வொர்க் வேலை செய்யாதனால அந்த டேட்டாவெல்லாம் ரிட்ரீவ் பண்ண முடியாது. ரூம் வந்து சேர்ந்துட்டோம் மக்களே. ஆசமான ரூமு. குல்மர்கில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட இவ்வளோ நீட்டான ரூம் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரூம் ஹீட்டர் மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. வந்து இறங்குனதும் தான் அந்த -டிகிரியோட எஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சது. டாக்ஸியை விட்டு இறங்குனதுமே கை கால்லாம் படபடன்னு டைப்ரைட்டர் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி ஒரு குளிர். ஃபர்ஸ்ட் டைமாக -டிகிரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ரூம் நல்லா வார்மாக இருந்துச்சுங்க. ட்ராவலிங் டயர்டுக்கும் அதுக்கும் வந்தோடனே ஃப்ளாட்டு. குட் நைட் மக்களே. நெக்ஸ்ட் டே கன்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங் மக்களே. நெக்ஸ்ட் டே இன் குல்மர்கில் ஒரு அருமையான காலை பொழுதுல சன்ரைஸில் இந்த ஸ்னோட இருக்க வியூவில் பால்கனிலிருந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கோல் ஸ்னோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது.
அது இப்போ நமக்கு நிறைவேற போகுது. பனிகள் சூழ்ந்திருக்க ஒரு நிலப்பகுதியை நேருக்கு நேரா இப்பதாங்க பார்க்குறேன். உண்மையிலேயே வேற லெவல் வியூ. ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஸ்ரீநகர்லேருந்து டாக்ஸியில் வந்துட்டு இருக்கும் போதே இருட்டி இருந்தா கூட ஓரளவுக்கு ஸ்னோட வியூ சூப்பராக தெரிஞ்சிருந்தது. சரி மார்னிங் பார்த்தா எப்படி இருக்கும்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு தான் தூங்கினேன். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது என்னை எந்த டிசப்பாயிண்ட்டும் பண்ணலங்க. அவ்வளோ சூப்பரான வியூ காஷ்மீரில், அதுவும் குல்மர்கில் உங்களுக்கு கிடைக்குது இந்த பியூட்டிஃபுல் சன்ரைஸோட. இந்த வியூவை ரொம்ப நேரம் பார்த்துட்டு நின்றுட்டே இருந்தேன். சரி போய் சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே அந்த பனிகளை போய் தொட்டு விளையாடலாம் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருக்கேங்க. போய் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிட்டு சின்னதாக ரெஃப்ரெஷ் பண்ணதாங்க நம்மளால் முடியும். குளிக்கிறத பற்றியெல்லாம் நினச்சி கூட பார்த்துடாதீங்க மக்களே. இங்கே கை கால் கழுவுறதே பெரிய போராட்டமாக இருக்க போகுது. பாத்ரூமில் வாட்டர் ஹீட் இருக்கிறதுனால கொஞ்சம் கை காலை வெதுப்பாக வச்சுக்கிறதுக்காக போய் வாஷ் பண்ண வேண்டியதுதான். டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குடுகுடுன்னு கீழே ஓடி வந்துட்டோங்க. என்னால் ஆர்வம் தாங்க முடியல. அந்த ஸ்னோவை தொட்டு பார்த்தா எப்படி தான் இருக்கும் அப்படின்னு ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். வந்து அந்த ஸ்னோவை டச் பண்ணி பார்க்கும் பொழுது ஹெவன்லி மக்களே, சத்தியமாக லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ண ஒரு ஃபீலிங். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் ஏரியாவில் கிடக்கிற ஸ்னோ எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக மாறிடுச்சுங்க. ஏன்னா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச ஸ்னோ இன்னும் பெருசாக உருகாமல் அவங்க இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால இங்கேயே கிடந்ததுனால அப்படியே ஹார்டாக மாறிடுச்சு. ஆனால் இன்னும் உச்சியான ஏரியாவுக்கு போகும்போது தான் அங்கே பவுடராக இருக்க ஸ்னோவை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு ஹோட்டலில் இருந்தவரை கேட்ட பிறகு சொன்னார். எது எப்படியோ நான் ஸ்னோவை தொட்டுட்டேன், ஜெயிச்சிட்டேன் மக்களே. க்ளவுஸை போட்டுட்டு தான் நான் ஸ்னோவை தொட்டேன். அதுவே அப்படி ஒரு சில்னஸாக இருந்தது. வெறுங்கையில் தொடரை பற்றி நினச்சே பார்த்துடாதீங்க. உண்மையிலே -டிகிரிங்கிறது நம்ம நினச்சி பார்க்குறத விட மோசமான ஒரு டெம்பரேச்சர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? க்ளவுஸை சும்மா கழட்டிட்டு கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா கை வேலை செய்கிறதே தெரியாது மக்களே, அந்த அளவுக்கு. கெஸ்ட் ஹவுஸ் ஓனர்கிட்ட மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்லிட்டு நாங்கள் இந்த சூப்பரான வியூ பக்கத்துலேயே அங்கே சேரை போட்டு உட்காந்துட்டோங்க. கெஸ்ட் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு இருந்ததுலேருந்து ஒன்று தெரிஞ்சதுங்க. இங்கே ஸ்னோ பெஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்னும் டெம்பரேச்சர் ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகுறதுனால பேஞ்ச ஸ்னோ எதுவுமே இன்னும் உருகாமல் அப்படியே அங்கங்கேயே நிற்கிதுங்க. ஜஸ்ட்டு க்ளீன் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயும் இவரும் ஃபுல்லாக ஸ்னோவை க்ளீன் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு வியூக்காக எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்கிறதா சொன்னார். பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. அவர் சொன்னதும் உண்மைதான் போல. ஸ்னோ அந்த அளவுக்கு டென்ஸாக பேயலைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஒரு வீட்டு மேலேயும் பனி மலை மலையாக குவிஞ்சிருக்கிறத. இங்கே வந்து பார்த்தா அப்படி ஒன்றும் மோசமான பனிப்பொழிவு இருந்த மாதிரி தெரியலங்க. ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு இயரில் என்ன பெய்யுமோ அது மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேஞ்சிருக்குன்றது கேள்விப்பட்டேன். எது எப்படியோ ஸ்னோவை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு மக்களே. வியூவை ரசிச்சுட்டு இருக்கும் போதே கெஸ்ட் ஹவுஸ் ஓனரு நாம் ஆர்டர் பண்ணி இந்த மேகியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். நம்ம ஊருக்கு மேகி வேணால் சாதாரண சாப்பாடு மாதிரி தெரியலங்க. ஆனால் காஷ்மீரில் அடிக்கிற குளிருக்கு இந்த மேகியை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எக்ஸ்ட்ரீம் -டிகிரி குளிருக்கு இந்த வெதுன்னு மேகியை சாப்பிடும்பொழுது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கெஸ்ட் ஹவுஸ்லேயே முடிச்சுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அவருக்கு அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டு எங்களோட ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க மக்களே. குல்மர்கில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபேமஸ் அட்ராக்ஷன் நோக்கி தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த டாக்ஸி, இந்த டூர் பேக்கேஜ் எல்லாத்தையுமே நாங்கள் நேற்று சாயந்தரம் வரும்பொழுதே ஒரு ஆர்கனைசர்கிட்ட பேசி அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. அவங்க தான் நம்மளை காலையில் ஹோட்டல்ல இருந்து டாக்ஸியில் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. குல்மர்குக்கு வர்றது நாம -டிகிரி டெம்பரேச்சரையும் இந்த ஸ்னோவையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் வர்றது குல்மர்கில் இருக்க ஃபேமஸ் கொண்டாலா ரைட் அப்படின்னு சொல்லப்படுற ரோப் கார் ஆக்டிவிட்டி தான். பனி சூழ்ந்திருக்க மலைகளுக்கு மேலே அந்தரத்தில் கம்பியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? அதைத்தான் இங்கே நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் குல்மர்க் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த கொண்டாலா ரைடு தாங்க ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியாக காட்டும். அதுக்கு காரணம் இந்தியாவிலேயே இது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். உலகத்தில் இருக்க உயரமான ரோப் கார் ரைடில் இதுவும் ஒன்றுங்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதனால அதில் ரைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதுக்காகவே வருஷம் ஃபுல்லாக அவ்வளோ டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறாங்க. அப்படி வர்ற லட்சக்கணக்கான டூரிஸ்டில் இன்னைக்கு நாமளும் ஒருத்தராக இருக்க போகிறோன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ரைடுக்காக தான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அதுக்காக தான் காலையில் எழுந்திரிச்சு இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவில் நான் டாக்ஸியில் போயிட்டுருக்கேன். இந்த ரோப் கார் ரைடை பற்றி சொல்லணும்னா அந்த ரோப் கார் 2 ஃபேஸஸாக இருக்குங்க மொத்தம். அது குல்மர்கோட அடிவாரத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வரைக்கும், அதாவது கங்தோரி ஸ்பாட் வரைக்கும் ஒரு ரைடு. அதுக்கப்புறம் கங்தோரியிலிருந்து மேலே அஃபர்வாத் பீக் வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் ரைடு. ஸோ 2 ரைடுக்கும் தனித்தனியாக நம்ம டிக்கெட் வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம இன்னும் குல்மர்கை ரீச் பண்ணவே இல்லைங்க.
குல்மர்க்கு முன்னாடியே தங்மார்க் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாம கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். தங்மார்க் போற வழியிலேயே இந்த டூர் அரேஞ்சர்ஸை பார்த்து பேசி இந்த ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு பேக்கேஜாவே பேசிட்டோங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு டீலா தான் தெரிஞ்சது. ஆக்சுவலா நேற்று ஸ்ரீநகர்ல இருந்து குல்மர்க் வந்துட்டு இருந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட வின்டர் க்ளோத்திங் எல்லாம் ரெண்டலுக்கு எடுக்கணும்னு கேட்டிருந்தோங்க. அவரு தான் நம்மளை இந்த டூர் அரேஞ்சர்ஸ் கிட்டே கூட்டிட்டு வந்தாரு. இங்க வின்டர் க்ளோத் எல்லாம் ரெண்டலுக்கு எடுத்தது போகவே இந்த டூர் பேக்கேஜை பத்தியும் அவங்க நமக்கு சொன்னாங்க. குல்மர்க்ல இருக்க இந்த கொண்டோலா ரைடை கம்ப்ளீட் பேக்கேஜ்ல நமக்கு பண்ணி தரதோட சேர்த்து ரெண்டலுக்கான கியர்ஸையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. கொண்டோலா ரைடுக்கான டிக்கெட்டை நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டதுனால இந்த ரைடுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவா ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில 9 மணிக்கு சொல்லி வச்ச மாதிரி ஷார்ப்பா டாக்ஸியும் வந்துடுச்சு. அதுல தான் இப்ப குல்மர்க் பாயிண்ட நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி டூர் அரேஞ்சர்ஸை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆல் இன் ஒன் பேக்கேஜா கிடைச்சிடும் மக்களே. உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் இருக்காது. நீங்க ஃப்ரீயா இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆக்சுவலா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து தங்கியிருந்த இடத்துக்கு பேரு தங்மார்க். இங்கிருந்து குல்மார்க்கே கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் ஹில் ரைட் பண்ணணும் மக்களே. இங்க தங்மார்க்ல இருந்து குல்மார்க் போற ரூட்ல ஸ்ட்ரிக்டா ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்றது இல்லைங்க. அதுக்கு காரணம் ஸ்னோல அதுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இங்க ஓட்டுறது அவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறதுனால தான். இங்க தங்மார்க் ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளை நீங்க பார்க் பண்ணதுக்கு அப்புறமா இங்க யூனியன்ல இருக்க டாக்ஸியை தான் நீங்க ரெண்டலுக்கு எடுத்துட்டு மேல குல்மார்க்கை ரீச் பண்ண முடியும். நீங்க டூர் பேக்கேஜ் மொத்தமா பேசும்பொழுது உங்களுக்கு டாக்ஸி ஃபேர் ஓரளவுக்கு கம்மியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. இல்லைன்னா கூட நீங்க டாக்ஸியா ஷேரிங்ல பேசிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பட்ஜெட்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் நீங்க யோசிச்சு உங்களோட பிளானை நீங்க ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த தங்மார்க்ல இருந்து குல்மார்க் ரூட் 18 கிலோமீட்டர்ஸும் இந்த வின்டர்ல அப்படி ஒரு சீனிக்கான வியூவா இருந்துச்சுங்க. எல்லா பக்கமும் பைன் ஃபாரஸ்ட் சூழ்ந்த இடத்துல அப்படியே பனி பெஞ்சு கொட்டி வெள்ளை கலர்ல ஒரு பிளாங்கெட் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது. பார்க்கவே ஒரு வித்தியாசமான வியூவா இருந்துச்சு. ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ப்ரொஃபஷனல் இல்லாத டிரைவர் கண்டிப்பா இந்த ரூட்ல வர முடியாதுங்கிறது தெளிவா தெரியுதுங்க. ஏன்னா நாங்க கிளம்பின இந்த டாக்ஸியை ஹில் ஏறதுக்கு முன்னாடி வீல் எல்லாம் செயின் பண்ணியிருக்கா அப்படின்னு நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மேலே ஏற ஆரம்பிச்சாங்க. அங்க கீழே இருக்க செக் போஸ்ட்லயே இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கான்றதை பார்த்துட்டு ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நம்மளை மேலே ஏறவே அலோவ் பண்றாங்க. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். ஸோ எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாம் பக்காவா பார்த்ததுக்கு அப்புறமா அனுப்புறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்லியே ஆகணும் மக்களே. இந்த தன்மார்க் டு குல்மார்க் ரூட்ல இந்த டாக்ஸி டிரைவை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. ஏதோ ஒரு நார்னியாக்குள்ள நுழைஞ்ச ஒரு ஃபீலிங். நாங்க எடுத்த டூர் பேக்கேஜை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்னோ கியரை ரெண்டலுக்கு எடுக்கிறதுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் அவங்களை அப்ரோச் பண்ணோம். ஆளுக்கு ஒரு ஜர்க்கின் அப்புறம் ஸ்னோ பூட்ஸ் அது மட்டும் போதும்னு சொல்லிட்டோம். ஏன்னா நாங்க வின்டர் கேப்பு அப்புறம் கிளவுஸ் எல்லாமே நாங்க காஷ்மீர் வர்றதுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால அதெல்லாம் நாங்க எடுக்கல. அது கூட சேர்த்து இந்த டாக்ஸி பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரம் தன்மார்க்ல இருந்து குல்மார்க் வரைக்கும். அப்புறம் கைடோட சார்ஜ். இங்கே கைடு இல்லாமல் மேலே போகிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு கைடையும் ரெண்டலுக்கு எடுத்துட்டோம். இதெல்லாம் சேர்த்து எங்கள் 2 பேருக்கு கிட்டத்தட்ட 4500 ரூபாய் கிட்ட வந்துச்சுங்க. எனக்கு என்னமோ ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்க மாதிரி தான் தோணுது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மக்களே. ஸ்னோ கியர்ஸ் எதுவுமே நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே ரெண்டலுக்கு கிடைக்கும். அந்த கியர்ஸ் எல்லாம் ஸ்னோவை தவிர வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால மணியை வேஸ்ட் பண்ண வேணாம். ஆனால் கண்டிப்பாக குளிர் தாங்குற மாதிரி தேவையான அளவுக்கு துணியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தே ஆகணுங்க. நாங்களே 4 லேயர் துணி போட்டிருந்தோம். அதுதான் ஓரளவுக்கு குளிரை தாங்குச்சு. க்ளவுஸ் எல்லாம் இல்லைனா சத்தியமாக மேனேஜ் பண்ண முடியாதுங்க. க்ளவுஸு மஸ்ட்டு. ஏன்னா -டிகிரிங்கிறது நம்ம நினைக்கிறத விட எல்லாம் மோசமானது. ஒரு 10 செகண்ட் க்ளவுஸை கழட்டிட்டு நின்னீங்கன்னா நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. குல்மர்க் ஏரியாவை அப்படியே ரீச் பண்ணிட்டோம் மக்களே. இங்கே கீழே பார்த்ததை விட இன்னும் அதிகமாக பனியோட டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. நம்ம கூட வந்த கைடுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால குல்மார்க் கேட்ல இருந்து கொண்டோலா ரைட் போகிற பேஸ்மெண்ட் வரைக்குமே டாக்ஸிலேயே கூட்டிகிட்டு போயிட்டாரு. இல்லைனா இந்த 1.5 கிலோமீட்டர் பனியில் நாம் நடந்து தான் போயாகணும். கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். இந்த இடத்துல டிரைவிங் இன்னுமே மோசமாக இருந்ததுங்க. அதுக்கு காரணம் பனி விழுந்தது எல்லாமே ஐஸ் கட்டியாக மாறி ரோடு ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. நடக்கிறதே இங்கே ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் வலிக்கு வர்றதை பார்த்தோம். வீடியோ கொஞ்சம் மங்கலாக இருக்கும் மக்களே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரணம் இங்கே ஜன்னலை தொலைந்து நான் தெளிவாக வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா கூட முடியாது. அந்த அளவுக்கு குளிர். நாங்கள் ஏதோ சாதாரணமான குளிர் தான் இருக்கும்னு நினச்சிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்தோம். எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு வின்டர் வியர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்றது ரியலைஸ் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக நான் பேஸில் தர்மல், அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்ரு, அதுக்கு மேலே தான் ஸ்னோ வேர் போட போகிறாங்க. பாட்டம்லேயும் ஒரு தர்மல், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரஃப்பான ஜீன்ஸ் பேண்ட்டு, காலில் ஒரு தர்மல் சாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்னோ பூட்ஸு, தலையில் ஒரு வின்டர் கேப்பு, ஃபேஸ் மாஸ்க்கு எல்லாமே போட்டும் ப்ரொடெக்டடாக தாங்க போயிட்டுருக்கோம்.
இல்லைன்னா இந்த குளிரை சமாளிக்கவே முடியாதுன்றது நல்லா தெரியுது. குல்மர்க்ல இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. ஸ்னோஃபால் டைம்ல எல்லாம் இது ரொம்ப சீனிக்கா இருக்கும். இந்த ரோடோட கடைசியில தான் கொண்டாலா ரைடோட பேஸ் பாயிண்ட் இருக்கு. அங்கிருந்து கேபிள் கார் மூலமாக தான் நாம 2 ஃபேஸ் கொண்டோலா ரைடையும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஸ்னோஃபால் கம்மியாக இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருந்தாங்கங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்னோ சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். ஏன்னா நிறைய அளவில் ஸ்லோ மலையாக குவிஞ்சிருக்கிறத நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர்றது எதுக்கு தெரியுமா மக்களே? அங்கே இருக்க வியூஸையும் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் அந்த ஸ்னோவை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்லையும் தான். இந்த ட்ரிப்பு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை இந்த காஷ்மீர் சீரீஸில் நீங்கள் என்னோட என்ஜாய் பண்ண போகிறீங்க மக்களே, விர்ச்சுவலாக. இனி அடுத்தடுத்த வீடியோவை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ.